கர்த்தர் இந்த உலகத்தில் சபைக்கு தந்த வல்லமை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கும் அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் கிடையாது. எந்த இராணுவத்திற்கும் அந்த வல்லமை கிடையாது. அதான் உண்மை. அல்லேலூயா. ஆமென். தேவ சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து நல்லா ஜெபிக்க 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 உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும். உங்கள் விசுவாசம் விருத்தி அடையும். நீங்கள் ஜெபிக்க 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 நீங்கள் பலப்படுவீங்க. அதற்கு முன்பதாக எந்த விக்கிரகத்தை பார்த்து பயந்தீர்களோ, எந்த பில்லி சூனியத்தை பார்த்து பயந்தீர்களோ, எந்த ஏவல் மாந்திரிகங்களை பார்த்து எவைகள் உங்களை கலக்கி கொண்டு உங்களை பயந்து நடுங்க வைத்துக் கொண்டிருந்ததோ அவைகளை உங்களை கொண்டே கர்த்தர் உடைத்து ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியான வல்லமை உங்களுக்குள்ளே கர்த்தர் ஊற்றிருக்கிறார். இன்னும் ஊற்ற விரும்புகிறார். ஆண்டவரே, வல்லமையை தரித்துக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். கர்த்தர் உங்கள் மேலே தன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வல்லமையை நாடணும். வல்லமையை நாடணும். வல்லமையை நாடும்போது கர்த்தருடைய சமூகத்தை நித்தமும் தேட தேட ஆண்டவர் என்ன பண்றாரு? என் மேலே அந்த வல்லமையை ஊத்துறாரு. எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் தம்முடைய வல்லமையை ஊத்துறார். தேவன் தம்முடைய வல்லமையை ஊத்துறார். அப்படி தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும் பொழுது என்ன நடக்கிறது? இஸ்ரவேலே, யூதாவே, தேவனாகிய கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? உன் நடுவில் இருக்கிறார். உன் நடுவில் இருக்கிறார். சொல்லுங்க, உங்க நடுவில் யார் இருக்கா? என் கூட யார் இருக்கா? என் நடுவில் யார் இருக்கா? இங்கே கூடி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் இருக்கிறார். அவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் அமர்ந்திருப்பார். அவர் வல்லமையுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார். யார் நம் நடுவில் இருக்கிறார்? வல்லமையுள்ளவர் நம் நடுவில் இருக்கிறார்.